ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/4/24 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 1/3/1999. இது ஹோலி டைம்க்கான முரளி. அதனால் தலைப்பே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் முற்றிலும் தூய்மையாகி சமஸ்காரங்களோடு இணைஞ்சு போகிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஹோலியை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் தான் உண்மையான ஹோலின்ற. தன்னுடைய ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் குழந்தைங்களை எல்லா பக்கமும் பார்க்குறார் இல்லையா? அதாவது மிக புனிதமான மிக உயர்ந்த குழந்தைகளை நாலாப்புறமும் பாபா பார்க்குறார். இந்த முழு கல்பத்திலையும் உங்களை விட உயர்ந்தவர்கள் புனிதமானவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஒன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய குழந்தைங்க நீங்கள். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் முழு கல்பத்திலையும் பாருங்களாம், கடவுளுடைய குழந்தைன்றதை விட ஒரு பெரிய பதவி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பதவி பெற்றவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ணும் பொழுது கூட உங்களை மாதிரி பெரிய ராஜ்யம் கொண்டவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு விழுந்து விழுந்து பூஜை பண்ணுறாங்களே, 6 கால பூஜை, இந்த மாதிரி யாருக்காவது பூஜை நடந்து பார்த்துருக்குறீங்களா? அதுவும் விதிபூர்வமாக பூஜை, சும்மா ஏனோதானோன்னு கிடையாது. அப்போ எவ்வளோ உயர்ந்தவங்க நீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்துடைய அற்புதமான ரகசியமே என்ன தெரியுமா? நீங்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உயிரோட்டமாக இப்போ இருக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பூஜைக்குரிய சொரூபம் அதை இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு காரணமாக நான் பூஜைக்குரியவனாக ஒரு காலத்தில் இருந்தேன்னும் தெரியுது இந்த ஞானத்தின் ஆதாரத்தில். இதை விட அற்புதம் என்ன இருக்குது? நீங்கள் வாழ்ந்துட்டு போன சிலை தான் இது அப்படிங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயமா அது இல்லை? யோசிச்சு பாருங்கள் இல்லை? என்னுடைய முன் ஜென்மத்தில் இப்போ மகாத்மா காந்தி அடுத்த ஜென்மத்தில் அவருடைய சிலையே பார்த்து இதுதான் நான்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒன்றும் அப்படியே பூஜையெல்லாம் பண்ணுறது கிடையாது இல்லையா? இப்போ காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனால் நம்ம பக்தி எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? கடவுளே வந்துட்டார்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளும் விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க. ஒரு பக்கம் உயிரோட்டமாக நீங்கள் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்துடைய ஜட சித்திரங்களையும் பார்க்குறீங்க. முடியுது தானே? பார்க்க முடியுது தானே? அப்போ ஒரே நேரத்தில் உங்களுடைய ஜடச்சிலையும் இருக்குது, உயிரோட்ட ரூபமும். இது எங்கேயாவது இப்படி நடக்குமா? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலை வைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இது எவ்வளோ அற்புதமான விஷயம், எவ்வளோ அற்புதமான விளையாட்டு நாடகம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது. முழு கல்பத்தில் அந்த மாதிரி ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? இல்லையா? நம்ம ராஜ்யம் பண்ணுற வரைக்கும் எந்த தடையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆடாத அசையாத ராஜ்யத்தை கொண்டவர்கள் நீங்கள் தான். நிறைய பேர் ராஜா ஆகிறாங்க, ஆனால் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா அப்படின்னா உலகத்தையே ஆட்சி செய்த நீங்களும் உங்களுடைய ராயல் குடும்பமும் தான் அனைவரையும் விட உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுமே கூட இல்லையா? உலக மகாராஜா மகாராணியோடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாதாரணமானவர்களா? ரொம்ப சொல்கிறார், ராஜ்யத்திலும் உங்களை மாதிரி உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது, பூஜைக்குரிய ரூபத்திலும் உங்களை மாதிரி உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் ராகவேந்திரர், வள்ளலார். ஆனால் உங்களுக்கு நடக்கிற அளவுக்கு வள்ளலாருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ராகவேந்திரருக்கு அந்த பௌர்ணமி அந்த மாதிரி நாள் அல்லது வியாழக்கிழமை.
ஆனால் நமக்கு இந்த சங்கம யுகத்தில் கடவுளுடைய ஆஸ்தியை பெறுவதற்கு உரிமை கொண்டவர்களாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை கிடைக்குது. அதாவது கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்க, ஆனால் நிஜத்தில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நாம தான். இது எவ்வளோ பெரிய விஷயம்! அது ஆக்சுவலாக தேர்ந்தெடுக்கிற விஷயம் கிடையாது, நம்ம தான் இது அதிர்ஷ்டம் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். மற்றபடி கடவுள் பாரபட்சம்லாம் பார்க்கல. அவர் எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்குறாரு. மற்றவங்க கேட்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ கடவுளோடு சந்திப்பை கொண்டாடுறது, அதற்கான உரிமையும் உங்களுக்கு தான் கிடைக்குது. ஐ லவ் யூ பாபா. அதாவது திருப்பதி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கு விஐபி தரிசனம்னு இருக்கும். ஆனால் அந்த விஐபி தரிசனத்து லைன்னு கூட கொஞ்சம், அதாவது மற்ற லைனை விட அது சீக்கிரம் போயிடலாம், அவ்வளோதான். அவங்க அப்படியே டக்குன்னு போகிறாங்கலாம் சொல்ல முடியாது. விசேஷனால அவங்களுக்குமே டைம் ஆகும். ஆனால் அவங்க ஒன்றும் கடவுளை பார்க்கல. கடவுளுடைய குழந்தைகளாகிய நம்ம சிலையை பார்க்குறாங்க. ஆனால் நேரடியாக கடவுளை பார்க்குறோம், நினச்ச நேரம்லாம் பார்க்குறோம். பாபா எப்போயாவது இல்லை நான் பிஸி அப்புறம் வான்னு சொல்கிறாரா? உலகத்திலே மிக உயர்ந்தவர் எப்போ வேணாலும் குழந்தைன்றார். ஸோ கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள் நீங்கள். கடவுளுடைய குடும்பத்தில் மற்றவர்களால் வர முடியுமா? நீங்கள் மட்டும்தான் வரீங்க. வந்துட்டீங்களா? இல்லை இனிமேல்ட்டு தான் கடவுளுடைய குடும்பத்தினராக ஆகணுமா? ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ கடவுளுடையவர் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்தியை எந்த அளவுக்கு முழுசாக அடைய முடியும், அடையணும். இங்கே இழப்பது தான் அடைவது இல்லையா? இந்த கலியுகத்து விஷயத்தில் எந்த அளவுக்கு இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடையிறீங்க. அதேமாரி முழுமையானவர்களாகவும் ஆகுறீங்க. அப்பாவோட வீட்டுக்கு போக போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம சம்பூர்ணமாகி அப்பாவுடைய ஆஸ்தி அடையிறோம். அப்பா கூடவே வீட்டுக்கும் போகிறோம். இவ்வளவும் நடக்கிற இந்த சங்கமயுகத்துடைய சந்தோஷம், சங்கமயுகத்துடைய பிராப்தி, சங்கமயுக காலம், இது எல்லாமே மிக 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 அழகானது. கரெக்டு தானே? எவ்வளோ பிரியமானது இந்த சங்கமயுகம் இல்லையா? இந்த நேரம் அவ்வளவு பொன்னான நேரம் சங்கமயுகம். உண்மையிலே சொர்க்கத்தில் ஆட்சி செய்கிறீங்க இல்லையா, அதை விட மிக அற்புதமானது இந்த சங்கமயுகம் தான்ற. கரெக்டாக பாபா சொல்கிற மாதிரியே நீங்கள் வாழறீங்க, அவர் நினைவிலே இருக்கிறீங்க, சேவையிலே மூழ்கி இருக்கிறீங்கன்னா இதை விட சந்தோஷமானது எதுவுமே கிடையாது. ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, பாபா கூடவே இருக்கிறீங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதான் சொல்கிறார், சொர்க்கத்தில் ஆட்சி செய்கிறத விட மிக இனிமையானது இதுதான்றார். ஸோ அப்படி இனிமையாக உணர்றீங்களா? இல்லை இப்போவே சொர்க்கத்துக்கு போகணும் சீக்கிரமானு ஆசைப்படுறீங்களா? அப்போ மைண்டுக்குள்ளே என்ன தோணும்? என்னடாது பாபா இப்படி கேட்குறாரே, உன் கூட இருக்கிறதாம் பாபா அப்படின்வாங்க. அப்போ எதுக்கு பாபா கிட்ட எப்போ பாபா உலக அழிவு நடக்கும்னு கேட்குறீங்க இல்லையா? எப்படா உலக அழிவு நடக்கும்னு உங்கள் மைண்டில் எண்ணம் ஓடிட்டு தானே இருக்குது. அந்த நேரம் என்னெல்லாம் நடக்கும், நாம் எங்கே இருப்போமோ, இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வி ஓடுதுன்னு புத்தியில் பாப்தாதா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருந்தாலும் என் நினைவில் இருந்தால் என் கூட தான் இருப்பீங்க இல்லையா? பாபா கூட இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த நேரன்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. கடைசி நேரத்தில் வர குழப்பத்தில் எல்லாம் வந்துடும். பாபா சொல்கிறார், என் நினைவில் அவர் நினைக்கிறதுக்கு ஒரு விதி இருக்குது. என்னது? அனைத்தையும் மறந்து அவரை நினைக்கணும். அதுக்கு தான் ஆத்மானு உணர்ந்து நினைக்கிறதுடைய அர்த்தம், உடம்பே நான் கிடையாது, உடம்பை மறக்கிறேன், உடம்பை மறந்தாலே உடம்பு சார்ந்த இந்த உலகமே மறந்துடும். அப்படி நினைக்கணும். அப்போ தான் அவர் கூட இருக்கிறது உங்களுக்கு அனுபவமாகும், பயம் இருக்காது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை சாக்கார ரூபத்தில் நினைத்தாலும்
சூக்ஷ்ம ரூபத்தில் நினைத்தாலும், அதாவது எப்படி நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் பாபா உங்கள் கூட இருப்பார். எதுவுமே நடக்காது உங்களுக்கு இல்லையா. பாபா கூட நீங்கள் சாக்கார ரூபத்தில் இருந்தாலும், சாரி, இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் சாக்காரத்தில் இருந்தாலும், அதாவது இந்த உடம்புல நாம் இருந்து பாபாவோடு இருந்தாலும், அல்லது இந்த உடலை விட்டு ஃபரிஸ்தாவாக இருப்போம் இல்லையா, அப்போ நம்ம பாபாவோட இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. இதில் பெரிய எச்சரிக்கை இருக்குது. பாபா கூட இல்லைன்னா நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருந்தாலும் ரிஸ்க்கு, அந்த பயம் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் உலகம் கடைசி நேரத்தில். ஸோ ஆனால் நீங்கள் பாபா நினைவிலேயே இருக்கணும். அது முக்கியம், கடைசி வரைக்கும் முக்கியம். இப்போ அங்கே நினைச்ச மாத்திரத்தில் நான் வந்துடுன்றார். கூப்பிட்ட குரலில் ஓடியாரவர் பாபா மட்டும்தான். ஆனால் எப்படி கூப்பிடணும்? எல்லாத்தையும் மறந்து கூப்பிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் திரௌபதி துகில் எறியும் பொழுது ஏன் கிருஷ்ணரை கூப்பிடலன்னா, மற்றவர்கள் ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல மரண வலி தண்டனை கிடைக்கும் பொழுது தான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை பிடிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்படி பிடிக்க கற்றுக்கோங்க. தண்டனை அடைஞ்சி கடவுளை பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி வாங்கிட்டீங்களே. வாங்கினாலே என்ன அர்த்தம்? அந்த இது குறையுதுன்னு அர்த்தம், பதவி குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அதை கவனம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் பாபா நினைவில் இருந்தீங்க அப்படின்னா பாபா உங்கள் கூட இருக்கார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சாக்கார பாபா ஒரு கதை சொல்லுவார் அடிக்கடி. என்ன கதை அப்படின்னா, வீடே பற்றி எரியும், ஆனால் பூனைக்குட்டி அந்த அடுப்பு இதுக்குள்ளேயே சேஃப்டியாக இருக்குமோ. ஜென்ரலாக அடுப்பு தானே எரியிறது. ஸோ அது அடுப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு கம்முன்னு இருக்குமோ. எதுக்கு சொல்கிறது தெரியுதா? இது எத்தனையோ தடவை இந்த கதை ஆரம்பத்தில் நான் வந்த புதுசுலலாம் வரும். ஸோ இப்போ இதோட அர்த்தம் அந்த உலக அழிவின் பொழுது நீங்கள் பாபா மடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது ரொம்ப முக்கியமான முரளி இதெல்லாம் இல்லையா. கடைசி நேரத்தில் அந்த பயம் வரக்கூடாதுன்னா இது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. இப்போவே நீங்கள் பாபா நினைவிலேயே இருக்கும்போது தான் இந்த சின்ன சின்ன விகாரத்திலலாம் சிக்காமல் இருப்பீங்க. ஸோ மனம் எதுக்கும் சலனப்படாமல் இருக்கும்போது தான் பாபா நினைவிலே இருக்க முடியும். ஸோ பூனைக்குட்டி பாதுகாப்பாக இருந்துச்சுல்ல, எரிஞ்சு போகலைல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் அப்பாவோடு இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க. ஆனால் அப்பா விட்டு உங்கள் புத்தி வேறு எங்கேயாவது போச்சுன்னா பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷத்து பாபாவுக்கு இருந்தாலும் எவ்வளோ யோகம் பண்ணாலும் அந்த நேரம் உங்கள் புத்தி எங்கேயாவது போச்சுன்னா மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்றார். நீங்கள் பாபாவோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு வினாடி கூட நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் பாருங்களா, பாபாவோடு இணைஞ்சிருந்தால் ஒரு வினாடி கூட தனியாக இருக்க மாட்டீங்க. அதுக்கு வழி சொல்கிறார் பாருங்கள். எப்போவுமே பாபா நினைக்கிறதுக்கு வழி என்ன? இணைந்தே இருங்க, தனியாக இருக்கிறதாவே உணராதீங்க. ஃபாலோ ஃபாதர் அதானே. இப்போ பிரம்மா உடம்புல சிவபாபா வராரு, இருந்தாலும் உள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது, பேசும்போது தான் அவருக்கே தெரியும். அப்போ எதுக்கு வம்பு, எப்பயும் இருக்கிறாருன்னே நினச்சிக்கோன்னு தானே அவர் நினைப்பார். அந்த பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்களும் எப்போவுமே இணைந்தே இருங்க. அப்போ ஒரு வினாடி கூட பிரிய மாட்டீங்களே, அப்போ பாதுகாப்பாக தானே இருப்பீங்க. இப்போ நீங்கள் சக்தி கொடுக்கும்போதே பாபாவோட இணைந்தே சக்தி கொடுத்துட்ருக்க, இணைஞ்சிருக்கிறனாலே சக்தி கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வேலை செய்யும் பொழுது சில சமயம் உங்களை தனியாக உணர்ந்துடுறீங்க, அதான் பிரச்சனை இல்லையா. சேவை செஞ்சாலும் சரி, லௌகீக வேலை செஞ்சாலும் சரி, தனியாக, அதாவது பாபா நினைவு இல்லாமல் பண்ணுறீங்க. அப்போ தான் புலம்புறீங்க, ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் தனியாக இருக்கிறேன்னு, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு யாராவது தோண இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் தோணுது, சோர்ந்து போயிடுறீங்க. பாபா சொல்கிறாரு, துணையை கொடுக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், என்னை ஏன் துணைவனை ஆக்க மாட்டீங்க? 2 கை உள்ளவர்கள் தான் உங்களுக்கு துணைவனாக ஆகணுமா? 1000 கரங்கள் கொண்ட துணைவன் வேண்டாமா?
எப்படி கேட்குறாரு இல்லையா? பாபா 1000 கரங்களோடு இருக்கிறார் உதவி செய்கிறதுக்கு. 2 கை உள்ளவனால என்ன பண்ண முடியும்? முதல்ல நீங்கள் கூப்பிட்ட மாத்திரத்துக்கு வர முடியுமா? அவனே பதறி உட்காந்துடுவான். உங்களுக்கு ஏதோ ஒரு பதற்றம் வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே அவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற பற்றில் அவன் பதறிடுவான். ஸோ 1000 கரங்கள் கொண்டவனை விட்டுட்டு 2 கரம் கொண்டவனுடைய துணையை ஏன் நாடுறீங்க? யார் அதிக உதவி பண்ண முடியும்? 2 கைகள் கொண்டவங்களா அல்லது 1000 கைகள் கொண்டவரா? மாதிரி முரளி இல்லையா? ஆக்சுவலாக சங்கமயுகத்துடைய பிரம்மகுமார் குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. இருந்தால் அவங்க பிரம்மகுமார் குமாரிகளே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாட்டினாலும் பாபா அவங்க கூட தான் இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது, அவர் கூடவே இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் அவர் நினைவு இல்லாத போது என்ன பண்ணுவார்? பக்கத்தில் நின்று பார்ப்பார். ஸோ அதை தான் சொல்கிறார், பிரம்மகுமாரிகள் தனியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சேவை செய்கிறதுலையும் கர்மயோகத்துலேயும் பிஸியாக இருக்கிற காரணத்தினால பாபா கூட இருக்கிறாருன்றதையே மறந்துடுறீங்க. அவருடைய துணை எடுக்கவே மறந்துடுறீங்க. அதனால் சோர்ந்து போயிடுறீங்க. செம அற்புதமான முரளி இல்லையா? பாபா இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பாபா கூடவே பேசிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யுங்க. பாபா நினைவில் இருந்துக்கிட்டே வேலை செய்யுங்க. பாபா சொன்ன ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே வேலை செய்யுங்க. டயர்டே ஆகாது. ஏன்னா அவருடைய துணை அங்கே அனுபவமாகும். பாபா சொல்கிறார், உன் உடம்புல பூந்து நான் என்ன காரியம் வேணாலும் பண்ணுவேன்றார் இல்லையா? உன்னால் முடியலன்னா, நல்லா பயங்கரமான ஜுரம்னா உன் உடம்புக்குள்ளே நான் பிரவேசமாகி உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு போவேன்றார். யாரோ வந்து சமைச்சு கொடுத்தா மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுன்றார். நிறைய பேர் சொல்லுவாங்களே, இன்றைக்கி எப்படி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே தெரியல, கண்டிப்பாக பாபா தான் ஏதோ மேஜிக் பண்ணியிருக்காருன்னுவாங்க. பண்ணியிருக்கலாம். இவங்க பாபா நினைவில் இருக்கும்போது பாபா கூட பண்ணியிருக்கலாம். பாபா கடவுளுக்கு தானே திருவிளையாடல்னு சொல்கிறோம். அதுக்கு தானே அவர் 100 வருஷம் நம்ம கூட ஜாலியாக இருக்க தான் வந்திருக்கார். உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண தான் வந்திருக்கார். காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் தூக்கத்திலும் உங்களுக்கு துணையாக தான் இருக்கார். ஆனால் நீங்கள் அவர் கூட இருக்கிறத மறந்துடுறீங்க. அப்புறம் சோர்ந்து போன அப்புறம் பாபாவை நினச்சி பாபானா என்ன பாபான்றதுன்னு புலம்புறீங்க. பாபாவுக்கு சிரிப்பாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் தான் புலம்புனை கூடவே வச்சுக்கிட்டு சொல்லுவாங்களே, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி கடவுளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவர்கிட்டே புலம்புனா என்ன பண்ணுறது? பாபா சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க. காலையில் ஏந்திரிச்சதில் இருந்து இல்லையா, கண் விழிக்கிறதுலேருந்து ஏந்திரிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தில் செய்கிறதுலேருந்து சேவை செய்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் உனக்கு துணை கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நான் வந்ததே அதுக்கு தான், உன் கூடவே இருக்கணும்னு தான் வந்திருக்கிறேன். எதுக்கு சோர்ந்து போகிற? ஸோ அப்போ மனிதர்களுடைய துணை எடுக்கும்போது பாபா பார்த்துட்ருப்பார். சரி போ 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 போ, எப்படியும் இங்கே தானே வருவேன். ஸோ மனிதர்கள் எல்லாம் நிரந்தரமா? உங்களுக்கு மனிதனுடைய துணை நிரந்தரமா? அதான் பாபா சொல்கிறார். அப்போ எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வர முன்னாடியே என் கூடவே இருக்கலாம்ல. ஏன்னா வேறு நமக்கு எங்கே போவோம்? பாபா உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் பாபான்னு பாட்டு பாடினாங்க இல்லையா? பிரம்மா பாபா அவ்யக்தமானதே உங்களுக்கு சகயோகம் உதவி பண்ணுறதுக்காக தான். ஏன்னா சாக்காரத்தில் இருந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் உதவி பண்ண முடியாது. அப்பயும் சிவபாபா பண்ணுவார். இப்போ பிரம்ம பாபாவும் சேர்ந்துக்கிட்டார் அவ்யக்த ரூபம் எடுத்ததுனால. ஸோ அவ்யக்த ரூபத்தில் பாபா செய்கிற உதவியின் வேகம் சாக்காரத்தோடு ஒப்பிடும்போது மிக மின்னல் வேகம். அதற்காகத்தான் அவர் இடத்தையே மாற்றிக்கிட்டார். சாக்காரத்துலேருந்து வதனத்துக்கு போயிட்டார். சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிறாங்க. நினச்ச மாத்திரத்தில் அவங்களுடைய உதவி உங்களுக்கு அனுபவமாகும். ஆனால் எந்த நேரமும் சேவை சேவை சேவை, இன்னும் சேவை இன்னும் சேவை இன்னும் சேவைன்னு அதை பற்றி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பாபாவையே மறந்துடுறீங்க. இந்த சேவையே பாபாவோட பண்ணுற சேவை, பாபாவோட சேவை பாபாவோட பண்ணுற சேவை. உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தே இருக்கிறார். அவரை விட்டுட்டு அவரை ஏதோ சாட்சியாளராக பார்க்க விட்டுட்டீங்க.
நீ தனியாக இருந்து நான் பண்ணுறதெல்லாம் பாரு பாபா. அப்புறம் ஐயோ வலிக்குது, என்ன பாபா உன் சேவை தானே பண்ண, இப்படி பண்ணிட்டே பாபா. என் கூட பண்ணியா? என் கூட பண்ணால் நீ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டியா இல்லையா? இப்போ ஒருத்தங்க பெரியவங்க வந்து ஹெல்ப்புக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். அந்த மாதிரி பாபா அவங்கள கூப்பிட்டு போகிறாரு, அதை புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறத அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து நீங்கள் அவரோட மட்டுமே புத்தி இணைக்கும் போது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அவரை சாட்சியாக விலகி பாருன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அவரும் விலகி சாட்சியாக பார்க்குறார். எவ்வளோ நேரம் தான் நீ ஏன் பண்ணுற முட்டி மோதிட்டு இருக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் பாபா கிட்ட தானே வந்தாகணும் சோர்ந்து போய். அப்போ புத்திசாலி குழந்தைங்க பாபா விட்டே போக மாட்டாங்க. அதனால் என் துணையை விடாதே, உனக்கு அது பாதுகாப்பு கிடையாது இந்த கலியுகத்தில். பாபாவை கட்டி போடுங்கன்ற, அன்புனால் கட்டி போடுங்க, உரிமையினால் கட்டி போடுங்க. சமசப்பரில் பொண்ணுக்கு தாலி கட்டுறது கூட அப்படி தானே, என்னுடைய உரிமை அவள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாபாவை கட்டி போடுங்கன்றார். ஸோ இதை வச்சு தான் நம்ம நேற்று ஜென்ரல் வீடியோ போட்டிருப்போம். காட் ஈக்குவல் டு கடவுள் நாயா. இப்போ கடவுள் நாயை தானே கட்டி போடுவாங்க, அந்த மாதிரி பாபா கட்டி போட சொல்கிறார். ஆனால் நீங்கள் கட்டுறீங்க, லூஸாக கட்டிடுறீங்க. அப்போ உங்களுடைய அன்பு என்ன ஆயிடுது? லூஸ் ஆகிடுது. அப்போ உங்களுடைய உரிமை உங்கள் கவனத்திலே இல்லை. பாபாவை வேலை வாங்குறது உங்களுடைய உரிமை. உள்ளே நையான்னு சொல்லி எஜமானனே வணக்கன்றார். நீங்கள் கேட்க அந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விளக்க கமல் தேய்க்கும் போதெல்லாம் பூதம் வந்து சொல்லுங்கள் எஜமானே, சொல்லுங்கள் முதலாளி. அதுதான் இங்கே நடக்குது. அந்த உரிமையை நீங்கள் மறந்துடுறீங்கன்றார். இனி அப்படி பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையே வெளிப்படுத்துகிறார் பாபா. இல்லையா? பாபாவை இந்த உறவில் நம்ம நினைக்கிறோமா? வேலைக்காரனாக நினைக்கிறோமா? அன்பு வைங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. ஆனால் வேலைக்காரனாக நினைக்கவும் அவர் தான் சொல்கிறார், வேலை வாங்கவும் அவர் தான் சொல்கிறார். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் இனியும் இந்த தப்பை பண்ணாதீங்க, இந்த உரிமையை விட்டுடாதீங்க. சர்வ சக்திவானே உங்களுக்கு துணையை கொடுக்கிறார். இந்த மாதிரி ஆஃபரு முழு கல்பத்தில் எப்பயாவது கிடைக்குமா? இல்லை, மனிதர்கள் நான் உன்னை பார்த்துக்கிறேன், அடுத்த நாளே அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவான், எதிரி கொன்று போட்டுருவான், நோய் கொன்று போட்டுரும். ஆனால் இங்கே கடவுளே, அழிவற்றவரே வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்றார். இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குமா? யூஸ் பண்ணுங்க. பாபா எல்லாத்தையும் விலகி சாட்சியாக பார்க்குறார். நீங்கள் அவரை மறக்கிறதுனால. சரி, எவ்வளோ நேரம் தான் இந்த குழந்தை தானாக பண்ணுது பார்ப்போம். அதுதான் இங்கே திரௌபதி. இது இல்லை, முட்டி மோதி அவளா இவங்களை கூப்பிட்றா, அவளை கூப்பிட்றா, எல்லாரையும் திட்டுறா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எதுவும் மாறலை. பாபாவை நினைக்கிறான், அங்கே கிருஷ்ணராக காட்டிட்டாங்க, அப்போ உதவி வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய தூய்மை பிரச்சனை அப்போ வந்து பாபா ஹெல்ப் பண்ணது நிறைய சகோதரிகள் வீடியோ, தாதிமார்கள் வீடியோலாம் இருக்குது யூடியூப்லேயே, இல்லையா? ஸோ அதுதான், பாபாவை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருங்க, உதவி தானாக வந்துக்கிட்டே இருக்குன்ற. பாபாவை மீறி நெருங்க முடியுமா? அவர் சொல்கிற மாதிரி யுக்தி ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம், ஆனால் எல்லாத்தையும் விட மெயினானது அவருடைய நினைவிலே இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதனால் இந்த சங்கமயுகத்தின் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் எப்பவும். நான் சங்கமயுகத்தில் இருக்கேன், எவ்வளோ பேர், ஆஹா எனது பாக்கியமே, பாபா உனது அன்பு கிடைத்தது. அன்பு கிடைத்ததுன்றத விட அதிலே மூழ்கி இருக்கிறோம். அவருடைய துணை கிடைத்ததே அதுதான் முக்கியம். துணைவனாக கிடைச்சிருக்கிறாரு, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ இந்த சங்கமயுகத்தின் சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் வெளிப்படுற ரூபத்தில் இருக்கட்டும்ன்றார். ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, உங்களுடைய புத்தி வெவ்வேறு விஷயத்தில் பிஸியாக இருக்குது. அதனால் கடவுளுடைய மனைவி நான்றதை மறந்துடுறீங்க, உள்ளடங்கி போயிடுது. சங்கமயுகத்தில் இருக்கிற சந்தோஷம் உள்ளடங்கி போயிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முழு நாளும் பாபாவுடைய நினைவில் இருந்தீங்களா, மறந்து இருந்தீங்களான்னு.
அப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? அவரை எப்படி மறக்க முடியும் அப்படி தானே சொல்லுவீங்க. நான் அவரை நினைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஸோ அது உண்மைதான். ஆனால் அந்த நினைவு வெளிப்படுற ரூபத்தில் இருக்குதா உள்ளடங்கி இருக்குதான்றது தான் இங்கே முக்கியமான விஷயன்ற. இல்லை, நம்ம பாபா குழந்தைன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் இருந்தால் தான் அது வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குது. யாரோட குழந்தை அது இருக்குது இல்லை. இப்போ மற்றவங்கள மாதிரி டக்குன்னு உடம்பை பார்க்க மாட்டோம், கண்டதை சாப்பிட மாட்டோம். அப்படின்னா நம்ம பாபாவோடவன்றது ஞாபகம் இருக்குது. பட் எப்போவுமே ஞாபகம் இருக்குதா? அந்த வெளிப்பட்ட ரூபத்தில் அந்த ஆனந்தம் இருக்கணும். சும்மா இருக்கும்போதே அந்த ஆனந்தம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்கள் நிலை என்ன? வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குதா அல்லது உள்ளடங்கி இருக்குதா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஏன் உங்களுடைய நினைவு வெளிப்பட்ட ரூபத்தில் இல்லை? வித்தியாசம் தெரியும் தானே. அது பயங்கர ஆனந்தமாக இருப்போம், இங்கே ஆனந்தம் இல்லை, சோர்ந்து போயிடுறீங்க. அப்படி தெரிஞ்சும் ஏன் அது வெளிப்பட்ட ரூபத்தில் வச்சிருக்க மாட்டீங்க அந்த நினைவை? ஆக்சுவலாக எப்போ உங்களுடைய நினைவு நான் பாபாவுடைய குழந்தை, சங்கமயுகத்தில் இருக்கிற உலகத்திலேயே என்னை மாதிரி அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படிங்கிற நினைவு வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற போதையும் சரி, சக்தியும் சரி, பாபா கிட்ட கிடைக்கிற உதவியும் சரி, அதனால் அடைகிற வெற்றியும் சரி, மகான் தன்மை எளிதாக இருக்கும். அப்படி தொட்ட உடனே வெற்றின்றுமே அந்த மாதிரி இருக்கும் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கும்போது. ஸோ அது வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணுன்ற. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கும்போது உங்களால் ஒரு வினாடி கூட பாபாவை மறக்க முடியாதுன்றார். ஏன்னா அப்போ அதை பற்றி நினைக்கிறது எப்படி லவ்வரை நினைப்பாங்க இல்லையா? சே, அந்த பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவள் கூட நான் வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அப்படியே போதை வருது பாருங்கள். அந்த மாதிரி பாபாவே கிடச்சிருக்கிறார். இவரை விட பெஸ்ட்டு கணவன் உலகத்தில் எங்கேயாவது கிடைப்பாங்களா? அப்போ அதை நினச்சி உருகணும். நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பக்தியில். எனக்கு கடவுளை பற்றியே தெரியாது, அதுக்கே நினைந்து மனம் உருகுதுன்னெலாம் பாடியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்சுட்டு நாம் அப்படி பாட மாற்றோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் அந்த மாதிரி வெளிப்பட்ட ரூபத்தில் பாபாவுடைய துணையில் இருந்து அந்த போதையில் இருந்தீங்கன்னா பாபாவை மறக்கவே முடியாது உங்களால். ஏன்னா அவரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு இந்த ஒரு ஜென்மத்துக்கான உறவு கிடையாது. சிவபாபா தங்க யுகத்தில் உங்கள் கூட வரப்போகிறதில்ல சொர்க்கத்தில். இருந்தாலும் உறவு அதே தானே இல்லையா? அங்கேயும் அவர் தந்தை தான், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. பட் அந்த உறவு தானே அப்பயும். நாராயணனுக்கு அப்பா தான் சிவபாபா. அதனால் பாபாவை உங்களால் ஒருபொழுதும் மறக்க முடியாதுன்றது தான் உண்மை. சில சமயம் நீங்கள் சில தடைகளின் வசமாயிடுறீங்க, பாபாவை மறந்துடுறீங்க. தடை வரும்போது தான் மறக்கிறீங்க. ரொம்ப டார்ச்சர் வரும்போது அப்படி டென்ஷன் ஆகி அப்போ அசுரகுணம் வெளிப்படுதுன்னா என்ன அர்த்தம்? மறந்துடும். ஆக்சுவலாக அந்த நேரம் அசுரகுணம் வெளிவரும்போது கூட ஐயோ பாபாவுக்கு வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு மைண்டில் ஓடும். ஆனால் உங்களுடைய இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் பாபாவை மறக்கிறது கிடையாது. ஆனாலும் நினைவு உள்ளடங்கி இருக்குதுன்றார். மறக்கிறது கிடையாது, ஆனால் உள்ளடங்கி இருக்குது. அதனால் ஆனந்தம் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி முக்கியமாக பாபா சொல்கிறார். இல்லை, நினைவு இருக்குது, ஆனால் அந்த நினைவுனால் வரக்கூடிய பலனை நீங்கள் அனுபவிக்கலன்னு என்ன அர்த்தம்? அது உள்ளடங்கி இருக்குது. அதுதான் அமிர்த வேலையில் ஆனந்தம் வராததுக்கு காரணம். வெளிப்பட்ட ரூபத்தில் அந்த போதையாக நினைக்கணும். வெறும் ஒளிப்புள்ளியை பார்த்தா தூக்கம்தான் வரும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் பாப்தாதா உங்களை திரும்ப செக் பண்ண சொல்கிறார். பாபாவுடைய துணை வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குதா அல்லது உள்ளடங்கி இருக்குதா? வெளிப்பட்ட ரூபத்தில் அனுபவம் ஆகுதா இல்லையா? பாபா கூட இருக்கிறாருன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் கூடவே பாபா சாப்பிட்றாரு, என் கூடவே தூங்குறாரு, என்னை எழுப்பி விடுறாரு,
கை கால் வலிக்கிறதுனால அமுக்கி விடுறாரு. இந்த மாதிரி 24 மணி நேரமும் அவருடைய துணையை அனுபவம் பண்ணால் எப்படி போதை இருக்கும்? அந்த போதை இருக்குதா இல்லாட்டினா அது உள்ளடங்கி இருக்குதுன்றார். உங்களுக்கு பாபா மேலே லவ் தானே? பாபாவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் துண்டிக்கப்படுமா? துண்டிக்க முடியுமா? முடியாது தானே? அப்போ உங்களுடைய அன்பு துண்டிக்க முடியாதுன்னா அந்த அன்புடைய பலனை ஏன் எடுக்க மாட்டீங்க? இல்லையா? லவ் பண்ணால் ஒரு போதை, மனிதனை லவ் பண்ணாலே அந்த போதையே இல்லைன்னா அப்புறம் என்ன லவ்? அதனாலே சண்டை வரும் இல்லையா? ஃபோனே பண்ண மாட்டேன், ஏன் ஃபோன் பண்ண மாட்டேன்னா அந்த போதை. அப்போ அந்த போதையே இல்லைன்னா நீ பண்ணுறதுக்கு பேர் லவ்வா? அதனால் பிரேக்கப் வரும். அதே தான் பாபாவும் கேட்குறாரு. இங்கே இந்த லவ் பிரேக்கப்பே ஆகாது. ஆனால் அந்த போதையை எடு. எப்படி அந்த அந்த நன்மையை எடுக்கிறது கற்றுக்கோ. அதே நின்னா பாபா, உட்காந்தா பாபா, நடந்தா பாபா. ஒரு 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 பழைய படத்தில் பிரபுதேவா படத்து பாட்டு, புயலே புயலேன்ட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும், ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. அவர் என்ன பண்ணாலும் அந்த லவ்வர் போதையிலே அப்படியே நடந்து போயிட்டுருப்பார். அந்த மாதிரி இருக்கணும் பாபாவோட போதை. அதுதான். ஏன்னா இப்போ மட்டும்தான் அந்த போதையில் உங்களால் இருக்க முடியுன்றார். பாபா சொல்கிறாரு, இந்த அன்பு தான் உங்களை பாபாவுடையவராகவே ஆக்கிச்சு இல்லையா? அன்பு இல்லாமல் பாபா குழந்தை ஆக்கி இருப்போமா? எல்லாருக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது, ஆனால் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குதா? இந்த அன்பு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு மதுபன் வாசியாக உங்களை மாற்றிச்சு. தூக்கி கடைசிட்டு குடும்பத்தெல்லாம் தூக்கி கடைசிட்டு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணான்ட்டு ஓடியார வச்சுது அன்பு தானே. இப்போ மதுபன் வாசி ஆகியும் உங்ககிட்ட அந்த சந்தோஷம் இல்லைன்னா, ஸோ அப்போ அந்த வெளிப்பட்ட ரூபத்தில் இந்த போதையிலே இருந்தீங்கன்னா மற்ற உலகியல் போதையே உங்ககிட்ட நெருங்காது. பாபா சொல்கிறாரு, நான் பக்கத்தில் இருக்கும்போது மாயா எதிர நிற்க கூட தைரியம் இருக்காதுன்னு. ஸோ உங்கள் இடத்துல எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலை இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி எப்படி வேணாலும் பண்ணுங்க. இருந்தாலும் மதுபனுக்கு ஓடோடி வரீங்களே அப்பாவை பார்க்குறதுக்கு இல்லையா? ஸோ அப்போ அன்புனால தானே வரீங்க. பாபாவுக்கு தெரியும் இந்த கலியுக சூழ்நிலைகள்னால நிறைய குழந்தைகளுக்கு டிக்கெட்டு வாங்க கூட காசு இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அதில் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு வருவாங்க. டிக்கெட் ரேட்டும் அதிகம், எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நம்மளை விட. ஆனாலும் அவங்களுடைய அன்பு அவங்கள இங்கே வர வைக்கிது. அப்படி தானே? பாபா மேலே உள்ள அன்புனால தானே நீங்கள் இங்கே வர்றீங்க. ஆனால் அதுக்காக இந்த பிரச்சனைகள் குறையல, அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் வருஷம் வருஷம் வரதான் செய்கிறீங்க. எந்த பிரச்சனையும் பாபாவை சந்திக்கிறத நிறுத்த முடியல. பாபாவுக்கு இந்த உண்மையான உள்ளம், அதன் மீது தான் திருப்தி ஆகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஸ்தூலமாகவும் உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாபா அன்பில் அந்த போதையில் இருக்கும்போது பாபாவுக்கு தெரியும்ல, அந்த நேரம் யார் மூலமாவது வந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளாக இருங்க, பாரதவாசிகளாக இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்ன்ற தடையை பாபா மேலே உள்ள அன்பு தான் உங்களை கடக்க வச்சுது. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ சமீபமாக பாகிஸ்தான்லேருந்து ஒரு சகோதரி, அவங்க பேர் மறந்துடுச்சு, ஏதோ சீமான்னு நினைக்கிறேன், சீமா ஹைதர், கரெக்டு. அந்த லவ்வுக்காக பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு 2-3 நாடு வழியாக வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பாபாவுடைய அன்புக்காக வரும். அவ்வளோ தடை, குடும்பத்தில் எதிர்ப்பு, நீ போனன்னா அவ்வளோதான், அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாரி சரி போ, எனக்கு பாபா தான் முக்கியன்ட்டு வராங்க. உங்கள் சென்டர்லேயே கூட பாருங்கள், அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பார்க்குறீங்க தானே. இங்கே பாபா மதுபனில் பாபாட்ட வந்துட்டு போகும்போது அழுதுகிட்டே போகிறாங்க, பாபா நான் உன்னை மறுபடியும் பார்ப்பனா இல்லையா தெரியலையே பாபா, அடுத்த வருஷம் என்னால் வர முடியுமா இல்லையா தெரியலையே பாபான்ட்டு.
ஆனால் அப்படி போனால் கூட அடுத்த வருஷம் வருவனா மாட்டேனா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டால் கூட மறுபடியும் அடுத்த வருஷமாக வந்துடுறாங்க. இதுதானே அன்பின் நிரூபணம். பாருங்கள் எப்படி சொல்கிறாரு பாபா. இல்லை ரொம்ப ஏழைங்களும் போவாங்க வருஷம் வருஷம் இல்லையா. அவங்களுக்கு வந்து அந்த காசு பெரிய காசு. அதுவும் ரொம்ப வயசானவங்க அவங்களாம் வந்து அவங்க வீட்டில் வந்து பிடிக்காது பாபா ஞானம் இதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. அப்போ அவங்கக்கிட்ட காசை ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட காசு வருமா வராதா தெரியாது அப்படின்லாம் தாய்மார்கள் ரொம்ப ஏக்கத்தோடு உருகி நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. அது மாதிரி ஒரு சென்டர்லேயும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம பாபா மேலே வச்சுருக்கிற அன்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். நல்லது. இன்றைக்கி ஹோலியை கொண்டாடினீங்க தானே. பாப்தாதா ஹோலியை கொண்டாடுற புனித அன்னப்பறவைகளை பார்க்குற இங்கே எல்லோருக்கும் ஒரே டைட்டில் தான் பாபா கொடுக்குறார், ஹோலியஸ்ட் இல்லையா. உங்களை விட புனிதமானவர்கள் யாரும் கிடையாது. துவாபர யுகத்தில் இருந்து எந்த மகானாத்மா புண்ணிய ஆத்மா தர்மாத்மாவை எடுத்துக்கிட்டாலும் அவங்க யாரையும் ஹோலியஸ்ட் ஆக்கலை. அவங்களே ஹோலியாக தான் இருக்கிறாங்க, ஹோலியஸ்ட்டாக ஆகிறது கிடையாது. மற்றவர்களையும் அவங்க ஆக்கிறது கிடையாது, மற்றவர்களை அவங்க ஹோலியாக கூட ஆக்கிறது கிடையாது. அவங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் தூய்மையாக ஆக்கிறது கிடையாது, அவங்க தூய்மையாக இருப்பாங்க, அவ்வளோதான். அது முதல் ஜென்மத்து ஆத்மான்றதுனால. ஆனால் இங்கே நீங்கள் பாபா குழந்தைன்னு சொன்னாலே தூய்மையாக இருக்கிறீங்கன்றது அண்டர்ஸ்டாண்டபிள். சபரிமலைக்கு போகிறாங்கனாலே பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்கன்றது நமக்கே தெரியும். அந்த மாதிரி பாபா குழந்தை ஆனாலே இதோடைய ஆதாரமே என்னது? தூய்மை தான். உங்கள் படிப்பே என்னது? உங்கள் ஸ்லோகனே என்னது? தூய்மையாகுங்கள் யோகியாகுங்கள். இந்த ஸ்லோகன் தானே உங்களுடைய ஸ்லோகன். உங்களுடைய மகான் தன்மையே அந்த தூய்மை தான். தூய்மைக்கு தான் அவ்வளோ மரியாதை. அந்த தூய்மையினால தான் இழந்த அத்தனையும் நம்ம அடையிறோம். இந்த யோகி வாழ்க்கையுடைய ஆதாரமே தூய்மை தான். சில சமயம் குழந்தைங்க போக போக உங்களுடைய புத்தியில் ஏதாவது அழுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, ஏதாவது மற்றவர்களை பற்றி வீண் எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்னதான் சக்திசாலியான யோகத்தில் இருக்க நினைத்தாலும் உங்களால் யோகத்தில் இருக்க முடியாது இல்லையா. தூய்மை. ஸோ பாபா எப்போ ஒரு டாப்பிக்லேருந்து அடுத்த டாப்பிக்கை வராருன்னே தெரில பாருங்களா. அப்போ தான் யோசிச்சுட்ருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பேசினார், இப்போ வேறு எல்லாம் பேசிட்டு எப்படி வராருன்னே தெரில பாருங்கள். அப்படியே மயக்கி அழிச்சிட்டு போகிறார் பாபா. புல்லாங்குழல் இசையில், கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசையில் அந்த இடமே இல்லை, எல்லாருமே மயங்கினாங்க, பசுவெல்லாம் கூட மயங்கிச்சுனாங்களே, அந்த மாதிரி பண்ணுறார் பாபா. ஸோ இந்த மாதிரி அந்த மனம் தூய்மையாக இருக்கணும். தூய்மைன்றது ஒரு பாபா தவிர யாரும் இருக்கக்கூடாது, அதுதான் தூய்மை இல்லையா. பாபா வந்து என் துணையை மட்டும் வையின்னு ஆரம்பித்தார். அடுத்தது அவர் மேலே உள்ள அன்பை எடுத்துகிட்டு வந்தார். இப்போ அப்படியே தூய்மைக்கு வந்திருக்கிறார். தூய்மைனாலுமே நீங்கள் பாபா நினைவு மட்டும் இருக்கிறது தான் தூய்மை. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற வீண் விஷயம் குப்பை இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன தலைகீழாக நின்னாலும் யோகா வராது. இப்போ எனக்கு யோகா வரலைன்னா இதான் காரணம், ஏதோ குப்பையை உள்ளே அனுப்பிட்டு இருக்கிறீங்க, அதை கட் பண்ணுங்க. அடுத்தது அன்பை வெளிப்படுத்துகிற ரூபத்தில் வைங்க. அது மைண்டுக்குள்ளே நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி இல்லை. இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ரஜினி பாட்டு வரும், அழகான ஆண்கள் நிறைய, அதாவது ஹீரோயினை பற்றி பாடுவார், அழகான ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கருப்பான என் மீது கண் வைப்பது என்னன்ட்டு. அந்த மாதிரி தூய்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருக்கிறதுலேயே குப்பையிலும் குப்பை, நம்பர் 1 குப்பை நம்ம. ஆனால் நம்ம மேலே தான் பாபாவுடைய திருப்பார்வை பட்டு இப்படி ஆக்கியிருக்கிறாருன்ற அந்த போதை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் எதுக்கு இல்லையா, பாபாவை பார்த்த கண்கள் இனி யாரையும் பார்க்காது, பாபாவுடைய ஞானத்தை கேட்ட காதுகள் வேறு எதையும் கேட்காது, அப்படி இருக்கணும். ஆனால் எண்ணத்தில் கூட சின்ன அழுக்கு வந்தால் கூட உங்களால் பாபாவை நினைக்கவே முடியாது.
அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை நினைத்தால் உண்மையில் என்ன போதை வருமோ அது வராது. சின்ன அழுக்கு உங்கள் எண்ணத்தில் இருந்தால் கூட. ஏன்னா இரவு பகல் ஒன்றா இருக்காது இல்லை? அந்த மாதிரி தான் அழுக்கும் பாபாவும் ஒன்றா இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் சிகரம் அவர். அதுக்குள்ளே நீ மைண்டில் குப்பையை வச்சுக்கிட்டு கூட நீ பாபாவை நினைக்க முடியாது, அந்த போதை இருக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப தூய்மையாகுங்கள், மனசை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பாபா சூப்பராக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு முரளியில் பாபா சொன்னார் இல்லையா, மனசில் விகாரம் வந்தால் தப்பு இல்லையா பாபா, தப்பு இல்லைன்ட்டார். இங்கே தான் புரிஞ்சுக்கணும். பாபாவுடைய ஞானம் சிலது முரண்படுற மாதிரியே இருக்கும். ஆனால் இன்றைக்கி முரளியில் சொல்கிறாரு, அவரே சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், காரியத்தில் மட்டும் அழுக்கு சேராமல் பார்த்துக்கோ, மற்றபடி மனசில் வரும், அது கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய பேர் அதிலே விட்டு போயிடுவாங்க, ஐயோ என்னால் முடியாதுன்ட்டு போயிடுவாங்க. அப்போ பாபா சொல்கிறார், இது வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இறுதி நேரம் நெருக்கத்தில் வருது, அதனால் சின்ன அழுக்கு உன் புத்தியில் இருந்தால் கூட உன்னை ஏமாற்றிடும், எண்ணத்தில் வந்தால் கூட ஏமாற்றிடும். அதை பார்க்கணும்னு என்ன சொல்லிச்சுன்னா தானாக கண்ணு பார்த்துடும், முடிஞ்சு போச்சு, ஏமாற்றிடும். எவ்வளோ இல்லையா அந்த ஏன்னா போக 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 அந்த அளவுக்கு மாயின் பவர் பயங்கரமாக இருக்குன்றார். ஒரு சின்ன எண்ணம் அதி வேகத்தில் வந்து உங்களை தப்பு பண்ண வச்சிடும். இப்போ எண்ணத்தில் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் தூய்மை முக்கியம். எண்ணத்தில், வார்த்தையில், செயலில், தொடர்பில், உறவுகளில், எல்லாத்துலேயும். அதனால தான் அஞ்ஞானிகளோட தொடர்பு வைக்காதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே குப்பை வந்துடும், தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஞானத்தை கொடுத்தோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தொடர்பு. பாபா குழந்தையாக இருந்தால் மீண்டும் தேடி வருவாங்க, இல்லாட்டினா அவன் பைத்தியக்காரன்னுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு தெரியும் உண்மையில் யார் பைத்தியக்காரங்கன்ட்டு, அவங்களுக்கும் தெரியும். கடைசியில் உங்களுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூக்ஷ்மமானது இல்லையா? ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறது, இப்போ கண்ணால் ஒரு தப்பாக ஒருத்தரை பார்க்குறீங்கன்றது வெளியிலேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த மனசில் வர எண்ணம் இருக்குது பாருங்களா, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, பல நேரம் உங்களுக்கே தெரியாது. அப்படியே மயக்கி, மாயாவும் பயங்கரமாக மயக்கிறவன் தானே, மாயா கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணரையே ஒரு மாயாவின்னுவாங்க ஆக்சுவலாக இல்லையா. அதாவது பாபாவும் மயக்கக்கூடியவர், மாயாவும் மயக்கக்கூடியது. ஆனால் பாபாவை மயக்கிறதுக்கு நீங்கள் அவருடைய முரளி நீங்கள் தான் படிக்கணும். இதை விட்டாலே மாயா அவங்கள மயக்கிடுவான். ஸோ அதனால தான் எண்ணத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க, அலர்ட்டாக இருங்க, மனசை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப உங்களை ஏமாற்றக்கூடியது. அதனால் இந்த பிராமண வாழ்க்கையுடைய உள்ளார்ந்த ஆஸ்தியை அனுபவம் பண்ணணும். என்ன அந்த உள்ளார்ந்த ஆஸ்தி? சந்தோஷத்தின் சொரூபமாக இருக்கணும், அமைதியின் சொரூபமாக இருக்கணும், முழு திருப்தியாக இருக்கணும் மனதில். இதுதான் பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி. இங்கே ஸ்தூலமாக நமக்கு கிடைக்க போகிறதில்ல, அது சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். ஆனால் எதுவும் இல்லாத போதே சுகஸ்வரூபமாக, சாந்தி ஸ்வரூபமாக, திருப்தி ஸ்வரூபமாக நீங்கள் இருப்பீங்க. அதுதான் ஆஸ்தி. அந்த ஆஸ்தியை இப்போ நீங்கள் அடையணும், அனுபவம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனதை சுத்தமாக வச்சுக்கணும், அழுக்க உள்ளே விடாதீங்க. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, வெளி உலக வசதிகளினால் நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க, அவ்வளோ ஏன் சேவையினால் கூட உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா கூட நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிறீங்கன்ற இல்லையா. சந்தோஷம் எதில் வரணும்? பாபாவுடைய துணையில், பாபாவுடையவனா இருக்கிறன்றதில், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறவன்றதில் தான். அதை நினைக்கும்போது வர சந்தோஷத்தில் தான் மூழ்கி இருக்கணுமே தவிர, வா இன்னைக்கு சேவை சூப்பராக செஞ்சேன், எல்லோரும் எனக்கு நல்லா பாராட்டினாங்க, அதில் இருக்கக்கூடாது. இல்லை நான் ஞானத்தை கொடுத்து நிறைய பேர் பாபா குழந்தை ஆகிட்டாங்க, அது ஓகே, பாபாவுக்கு கணக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் சந்தோஷத்தின் ஆதாரமாக இருக்க வேண்டியது பாபாவுடைய துணை, பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானத்தின் நினைவு, உங்களுடைய பிராப்தியின் போதை, இதுதான் இருக்கணுமே தவிர
வெளியில் இருக்கக்கூடிய வசதி அப்படியே கார் பங்களா அப்படி அந்த சுகபோக வாழ்க்கை, எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க, வாங்க சிஸ்டர் அவசியம் இங்கே வந்து எங்களுக்கு கூட பேசுங்க, வாங்க பிரதர் இந்த இடத்துக்கு வந்து பேசுங்க, நமக்கு எவ்வளோ டிமாண்டு, இதில் இருந்தால் மாட்டிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சேவை இல்லை, அவ்வளோ சேவை செய்தும் கடைசியில் ஏமாற்றப்பட்டுட்டா என்ன ஆகுறது? அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதுன்றார். சில குழந்தைங்க சில சமயம் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. பாபா நினைவு இல்லாமல் நீ எப்படிப்பா நல்லா இருக்க முடியும், பாபா துணை இல்லாமல் எப்படிப்பா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ தற்காலிகமான எதையோ பிடிச்சிக்கிட்டு அதுவே சந்தோஷம் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. இது ஆழமான ரகசியம் இல்லையா? சேவை செய்யும்போது சந்தோஷம் வரும், ஆனால் பாபா நினைவில் இருந்து வரும்போது அந்த சந்தோஷம் வெளியிலிருந்து வர சந்தோஷத்தை கட் பண்ணிடும். உள்ளே இருந்தே நீங்கள் சந்தோஷத்தின் சொரூபமாக இருப்பீங்க, அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கணும். ஆனால் பாபா வள்ளல், நீங்கள் வள்ளலுடைய குழந்தைங்க இல்லையா? அதனால் நீங்கள் யுக்தியாக சேவை செய்யாட்டினாலும், பாபாவுடைய நினைவில் சேவை செய்யாட்டினா கூட உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவர் வள்ளல் கொடுத்துடுவார். சில சமயம் நினைவுனால் அந்த சேவை வெற்றி அடையுது, சில சமயம் வெளி சாதனங்கள்னால வெற்றி அடையுது. அப்போ கலப்படமாக இருக்குது. அல்லது அந்த சந்தோஷத்தினால நீங்கள் சேவை செய்கிறீங்க, அந்த சந்தோஷத்துக்கு அடிமையாகி சேவை செய்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இது உள்ளபூர்வமாக வரல, உங்கள் புத்தியினால் பண்ணுறீங்க சேவைன்ற. இல்லை, பாபாவுடைய அன்பில் உருகி பாபாவை வெளிப்படுத்துகிற பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் பாபா வந்து வள்ளலாச்சு, அதனால் நீங்கள் எப்படி சேவை பண்ணாலும் அதற்கான பலனை கொடுத்துட்றார், அந்த நேரத்துக்கான சந்தோஷம். உடனே நீங்கள் சந்தோஷமாக என்ன நினைக்கிறீங்க? என் சேவை நல்லா இருக்குது, அப்படி அதையே நினச்சிட்டு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் போயிடுது. ஏன்னா அதோடைய பலன் உடனடி சந்தோஷம் கிடச்சிடுதே. ஆனால் எல்லா நேரமும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. சேவைக்கு நாளைக்கு கூப்பிடலை, அல்லது நீங்கள் சேவைக்கு பண்ணுறதை யாரும் பாராட்டலை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் பாபா சொன்னார், வெளியிலிருந்து வந்த சந்தோஷத்தை ஏற்றுக்காதீங்க, அது எப்பவும் உங்களுக்கு அனுபவமாகாது, உங்களுடைய மனம் திருப்தி ஆகாது. வெளியில் இருக்கிற விஷயத்தில் திருப்தி அடைஞ்சிடுமா மனசு? வெளியில் இருக்கிற விஷயத்தை நோக்கி ஓடுனா அந்த பொன்மானை தேடி ராமர் அனுப்புகிறாங்களே சீதை, அந்த கதையாகிடும், அடைய முடியாது. அதே மாதிரி சக்திசாலியாக யோகத்தில் மூழ்கியும் இருக்காது உங்களுடைய மனம். அப்போ என்ன பண்ணுறீங்க? வெறும் சேவை, அதுதான் வெறும் சேவை மட்டும் பண்ணும்போது உங்களை நீங்களே டயர்டாக்கிக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு பாருங்க, அந்த சக்திசாலியான மனநிலை அனுபவமே இல்லாமல் போயிடுது. ஆனால் எதுவுமே அடையலைன்னு கிடையாது, கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அடையிறீங்க, ஆனால் சேமிப்பாகலை. அடுத்தது சந்தோஷம் வரலை, மறுபடியும் சேவை செஞ்சால் தான் சந்தோஷம். அந்த சேவையும் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தால் தான் சந்தோஷம். தடை வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரமாட்டேங்குது. அப்போ அந்த பாபாவுடைய துணையில் அந்த ஆனந்தத்தில் மூழ்காததுனால தான் இந்த பிரச்சனை. அது அவருடைய சேவை, ஏதோ அவருக்கு தான் தெரியும், பெரியவர் அவருக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ அப்போ எதுவுமே சேமிப்பாகலை, அப்போவே காயாவே சாப்பிட்றீங்கன்னு சொல்லுவார் இல்லையா? சாப்பிட்டு தீர்த்துடுறீங்க சம்பாதிச்சதை எல்லாத்தையும். அதனால தான் இதில் கவனம் கொடுங்க. பாபா நினைவிலும் பாபா துணையிலும் சேவை செய்யணுன்றதில் கவனம் கொடுங்க. நல்லா சேவை செய்கிறீங்க, அதனால் நல்ல பலன் கிடைக்குது. ஆனால் அந்த பலனை சும்மா சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா என்ன சேமிப்பாச்சு இல்லையா? அந்த பலனை நீங்கள் அதாவது அந்த பலன் வந்து மற்றவர்கள் பாராட்டிருக்கலையா, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கவே கூடாது. அந்த பாபா நினைவிலேயே மூழ்கி அந்த பாபா நினைவின் ஆனந்தத்தில் தான் இருக்கணும். அவங்க உங்களை புகழ்ந்தாலும் அந்த புகழ்னால் வரக்கூடாது, இதில் கவனம் இருக்கணும். தான் பாபா சொல்கிறார், நீங்கள் சேவை செய்ததுடைய பலனே சேமிப்பாகலையே,
சேமிக்கிறதுக்கான வழி என்ன? எண்ணம் தூய்மையாக இருக்கணும், வார்த்தை தூய்மையாக இருக்கணும், செயல் தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாபாவை தவிர எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் அது. அப்போ தான் அது சேமிப்பாகுது. அப்படியே அது கஜானாவுக்கு போயிடுது இல்லையா? வெளியிலேருந்து வந்த சந்தோஷம், துக்கம் எதையுமே எடுக்கலை அப்படின்னும் போது சேமிப்பாகிட்டு இருக்குது. உங்களுடைய அஸ்திவாரமே தூய்மை. நாமரி முரளி இல்லையா? சேவையில் கூட இன்னும் கேட்டிங்கன்னா, நல்லா முரளியும் படிச்சுட்டு சேவையும் பண்ணுறவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால 2-3 நாள் முரளி படிக்கலைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த முரளி, ஏன்னா முரளி ஃபுல்லாக காலி ஆகிடுதில்ல மைண்டில் இருந்து. ஸோ அந்த முரளி படிக்கணும், அதை நினைக்கணும், அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றிடும், சேவையே ஏமாற்றிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சேவையிலும் தூய்மை தான் அஸ்திவாரம். எல்லாத்துலேயும் அஸ்திவாரம் தூய்மை தான். பிராமண வாழ்க்கையே தூய்மை தான் அஸ்திவாரம். தாரணை என்ன? தூய்மை ஆகிறது தான் தாரணை இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய புத்தி க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கட்டும். அதில் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, சுயநல நோக்கமும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் தூய்மை. தூய்மையான லட்சியம் சொர்க்கத்தை உருவாக்கணும், சகோதர ஆத்மாவை காப்பாற்றணும். உங்களுடைய உள்ளுணர்வும் அப்படி தான் இருக்கணும். ஹோலினாலே தூய்மை தானே, அழுக்கை எரிக்கிறது தானே ஹோலி பண்டிகை. அதனால தான் மனிதர்கள் ஹோலி பண்டிகை என்பது முதல்ல எரிக்கிறாங்க. முதல் நாள் ஹோலிக்கா, அடுத்த நாள் கொண்டாடுறாங்க. அது அப்படியே தமிழ்நாட்டில் பொங்கல், முன்னாடி நாள் போகியில் எரிக்கிறாங்க, அடுத்த நாள் கொண்டாடுறாங்க. ஸோ நீங்கள் தூய்மை ஆகுறீங்க இல்லை? எரிக்கிறதுனால நம்ம தூய்மை ஆகிறோம். பிறகு அனைத்து சமஸ்காரங்களோட ஒத்து போகிற விழாவை கொண்டாடுறோம் இல்லை? யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எப்போ? யாருடைய சமஸ்காரமும் உங்களுக்கு பிரச்சனையாக இல்லாதப்ப. ஏன்னா இங்கே தூய்மையாக இருக்குது, அதை சாட்சியாக பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுவுமே ஆனந்தத்தை தான் கொடுக்குது இல்லை? ஒருத்தர் உங்களை நோஸ் கட் பண்ணி பேசும்போது கூட பாவம் சின்னத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஆனந்தமாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கோபம் வராது. அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், பாவம் கலியுகத்துலேருந்து இப்போ வந்திருக்கு, அந்த குணம் இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. அது எத்தனை வருஷத்து பாபா குழந்தையாக இருந்தாலும் இருக்கும் சிலர்கிட்ட. ஸோ அதனால் மனசடைஞ்சு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோலி அப்படின்னாலே எரிக்கிறீங்க, கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஹோலினாலே எரித்து கொண்டாடுறீங்க. நமக்கு சங்கமேகம் ஃபுல்லாக ஹோலி தான். வெளி உலக மனிதர்கள் சந்திக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவாங்க ஹோலி பண்டிகை அப்போ. இங்கே மங்களகரமான சந்திப்பு. ஒவ்வொரு ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் அவங்க சமஸ்காரத்தோடு ஒத்து போகிறீங்க, அவங்கள அப்படியே குளிர்ச்சி படுத்துறீங்க. அவங்கள பார்க்கும்போது உள்ளார்ந்த சந்தோஷம். 5000 வருடம் கழித்து என் சகோதரனை பார்க்குறேன், என் சகோதரியை பார்க்குறேன், அந்த ஆன்மீக சந்தோஷம் இருக்குது. ஸோ அப்படித்தானே ஹோலி கொண்டாடுறீங்க? அல்லது வெளி உலக மனிதர்கள் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ரோஸ் வாட்டரை தெளிச்சிக்கிட்டு கொண்டாடுறீங்களா? அதுவும் நல்லது தான், அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொண்டாடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை தெளித்து கொண்டாடுறதெல்லாம் பாபாவுக்கும் சந்தோஷம்தான். ஆனால் டான்ஸ் ஆடுங்க, நிரந்தரமாக ஆடுங்க. 5-10 நிமிஷம் மட்டும் ஆடாதீங்க. அது வெளி உலகத்தில் உள்ளவர்கள் ஆடுறது, ஸ்தூலமாக ஆடுறது. இங்கே புத்தியினால் மனதினால் சந்தோஷமாக ஆடுறது. பாபா சொல்கிறாரு, தெய்வீக குணங்களின் வைப்ரேஷனை ஒருவர் மேலே ஒருவர் தெளிக்கிறதுக்கு பேர் தான் ரோஸ் வாட்டரை தெளிக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார். உண்மையான ஹோலி என்னது? குணங்களின் நறுமணத்தை பரவ செய்யணும். அதே மாதிரி எதை எரிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை எரிச்சிட்டு தான் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும். ஒவ்வொரு வருஷமும் எரிச்சிடுவீங்களான்னு கேட்கும்போதெல்லாம் கையை தூக்குறீங்க திடமான எண்ணத்தோடு. நான் எரிச்சிடுவேன் பாபா, திடமான எண்ணம் வைக்கிறேன் பாபான்னு சொல்கிறீங்க.
ஸோ பாப்தாதாவுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு தைரியம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தானே இல்லையா? அதனால் பாபா உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஏன்னா முதல் அடியே தைரியம்தான் இல்லை. இதுதான் இந்த பிராமண வாழ்க்கை. தைரியம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த விகாரத்தை விடுறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும். இருந்தாலும் பாப்தாதாவுடைய சுத்தமான விருப்பம் என்ன தெரியுமா? தேதியை பார்க்காதீங்க. எப்போ உலகம் அழியும், 2000 என்ன ஆகும், 2001 என்ன ஆகும், 2005 என்ன ஆகும், இப்போ 2024 என்ன ஆகும், 26 என்ன ஆகும், அப்படிலாம் தேதியை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால் எவரடியாக ஆக முடியாமல் கூட இருக்கலாம். பாபா அப்போ கூட சரி ஓகே பரவாயில்லன்றார். ஆனால் நீண்டகால சமஸ்காரம் தேவை. சொர்க்கத்தின் சமஸ்காரம் நீண்ட காலமாக இங்கேயே நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கணும். அப்போ தான் அங்கே நீண்ட காலம் ராஜ்யம் பண்ண முடியும். ஸோ அந்த சமஸ்காரத்தை தயார்படுத்துறதுல கவனம் கொடுங்க. அது நடக்கிறது எப்போ வேணாலும் நடந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. அது நடக்கிற நேரத்தில் நடக்க போகுது. பாபா சொல்கிற சொர்க்கத்தில் எப்படி குழந்தை பிறக்கும், அது அங்கே எப்படி பிறக்குமோ அப்படி பிறக்கும். உனக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலை? நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியா? ஏன் சொர்க்கத்தையே உன் கண்ணு முன்னாடி காட்டினா தான் நீ ரெடியாக ஆவியா? அஞ்ஞானிகள் அப்படி சொல்லுவாங்களே, உலகம் அழியும் போது பார்த்துக்கலாம், 2036 அழியலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படி. அதுக்கப்புறம் அவர் கேட்பாராம். அழிஞ்சதுக்கப்புறம் எங்கே போய் கேட்பார் தெரில. அதான் பாபா சொல்கிறார். நீங்களே இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு நீண்டகால முயற்சி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அடைய போகிற ராஜ்யம் நீண்ட காலம் அனுபவிப்பீங்கன்னு சொல்கிறோம். அதனால் அந்த உறுதியான எண்ணத்தோடு செயல்படுற அந்த சமஸ்காரத்தினால் வரக்கூடிய உறுதியான புண்ணிய காரியங்கள், குறிப்பாக தெய்வீக குணங்கள், அது நீண்ட நாட்களுக்கு இருக்குதா அல்லது சும்மா தற்காலிகமாக தான் இருக்குதா? ஒரு 2 நாள் நான் கோவப்படாமல் இருந்தேன், அப்புறம் மறுபடியும் வந்துடுச்சு, இப்படி இருக்குதா? மனம் சலனமாகாமல் காம சிந்தனை இல்லாமல் ஒரு வாரத்துக்கிட்ட இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னு இருக்குதா? அல்லது நிரந்தரமாக இருக்குதா? ஸோ எந்த வரிசையில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த வரிசையில் அவங்கள பாபா அனுப்புவார் உங்களுக்கே தெரியும் தானே. அப்போ தற்காலிகமான ராஜ்யத்தின் வரிசையில் தான் உங்களை நிறுத்த வச்சிடுவார். பாபா அழிவற்றவர் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து என்ன ஆஸ்தியை நீங்கள் அடையணும்? தற்காலிக ஆஸ்தியை அடைவீங்க. அழிவற்ற தந்தைக்கிட்ட இருந்து அழிவற்ற ஆஸ்தியை தானே அடையணும். தற்காலிக ஆஸ்தியை அடையிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? இல்லை தானே. அதனால் இன்னும் உலகம் அழிய எவ்வளோ நாள் இருக்குதுன்றதை பற்றிய கவலையை விட்டுருங்க. இப்போத்துலேருந்து பயிற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீண்ட காலம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அதில் கவனம் கொடுங்க. அப்போ தான் இறுதியில் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு கம்மின்ற. அப்போ கூட ஏமாற்றப்படலாம், ஆனால் ரொம்ப கம்மின்ற இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் மைண்டை அப்படியே ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்க சொல்கிறார். சின்னதாக ஒரு குப்பை இருந்தால் கூட கடைசியில் ஏமாந்துடுவீங்கன்னு சொல்கிறாரு இல்லை? இப்போ சின்ன குப்பை கூட இல்லாமல் உள்ளம் பெருங்கோயில்னு தமிழில் யாரோ சொன்னதாக சொல்லுவாங்க இல்லையா? கோயில்னால் என்ன அர்த்தம்? அவ்வளோ தூய்மையான இடம், அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணலை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இழந்துடுவீங்க. அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு அந்த உயர்ந்த நிலையை இப்போவும் இழந்துடுவீங்க, சொர்க்கத்திலையும் பதவியை இழந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேதிக்காக வெயிட் பண்ணுறதை நிறுத்துங்க. தயாராகிற வழியை பாருங்கள், தயாராகிறதுக்கான ஏற்பாடை தொடங்குங்க. எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீவிர புருஷார்த்தம் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த டேட்டு பாபா எப்பவும் சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நீண்ட காலத்திற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்படின்னு நீண்ட காலம் அந்த சம்பூர்ண நிலையிலே இருக்கணும்.
உண்மையிலே காலத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க இல்லையா? அந்த நேரத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. காலம் வந்து இப்போ கூட எவரடியாக இருக்குது. நாளைக்கு கூட அது நினைத்தால் உலகத்தை சமாப்தி பண்ணிடும், அழிச்சிடும். ஆனால் நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் ரெடி ஆன உடனே இந்த நேரம்ன்ற திரை விலகிடும், திறந்துடும், சொர்க்கம் வந்துடும். ஸோ இப்போவும் நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் ராஜ்ய அதிகாரிகள் தயாராக இருக்கிறீங்க தானே? ரெடியாக இருக்கிறீங்க தானே? ஏன்னா அந்த சிம்மாசனம் காலியாக இருக்கக்கூடாது இல்லையா? ராஜா இல்லாமல் பிரஜைகள் வந்து என்ன பிரயோஜனம்? பிரஜைகள் இல்லாமல் ராஜா மட்டும் வந்து கூட என்ன பிரயோஜனம்? அது நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? அப்போ ராஜா இருக்கணும், அவருடைய குடும்பம் இருக்கணும், பிரஜைகள் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தால் தானே ராஜ்யம். அவர் தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாரு? தனியாக உட்காந்துட்டு எங்கே என் குடும்பத்தினரையே காணும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்புறம். அதனால தான் பாப்தாதா சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு தூய்மையான விருப்பம் இருக்குது. எல்லா குழந்தைகளும், அவங்க புதுசாக வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப பழைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பிரம்மகுமாரின்னு தானே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் மதுபனில் இருந்தாலும், பாரதத்தில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், ஒவ்வொரு குழந்தைகளும் நீண்ட கால பயிற்சி இருக்கணும். மனதை தூய்மையாக வச்சுக்கக்கூடிய, தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தூய்மையான பயிற்சி இருக்கணும் நீண்ட காலத்திற்கு. அப்போ தான் ராஜ்ய அதிகாரமும் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். இல்லாட்டினா கொஞ்ச நேரம் மட்டும் கிடைக்கும். இது பிடிச்சிருக்கு தானே? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கையால் கை தட்டுங்கன்றார் இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்க எப்படி கை தட்டுவாங்க? இப்படி தான் கை தட்டுவாங்க. 2 கையால் கை தட்டினா அது ராயல் கிடையாதுன்றார். ஸோ மேபி சொர்க்கத்தில் இந்த குணம் நமக்கு இருக்கலாம். கடைசியில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறீங்க, ரொம்ப கவனம் கொடுத்து கேட்குறீங்க. ஸோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பாபா ஏதோ முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு தெளிவாக பார்க்குறாருன்றார். முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி தான் இருக்கிறாங்க, ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க மெடிடேஷன் ஹாலில் அவங்க பாபாவுடைய தலையின் கிரீடமாக இருக்கிறாங்கன்றார். சொன்னோன்னே அவங்க கை தட்டுறாங்க. அதுலேயும் தரையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தியாகம் பண்ணி தானே உட்காடுறாங்க. சேரில் ரொம்ப நேரம் உட்கார முடியும், தரையில் உட்காரது ஒரு வழி பண்ணிவிடும் இடுப்பலாம் இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான பாக்கியத்தையும் அவங்க அடைவாங்க. ஸோ இங்கே தியாகமும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? தியாக தபஸ் அப்படின்னு 2 சேர்த்தே சொல்லுவாங்க. இங்கே தியாகம் பண்ணுறதுக்கு தான் இங்கே யோகமே பண்ணுறோம் இல்லை? அனைத்தையும் தியாகம் பண்ணுறோம் சிரித்த முகத்தோட. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அழுதுகிட்டு கிடையாது. நீங்கள் நேருக்கு நேராக பாபா முன்னாடி உட்காரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. பெருமையாக பைபிளில் சொல்லுவாங்க, மோசஸ் முகமுகமாக கடவுளை சந்தித்தார். மோசஸ் தானடா சந்தித்தார், நீ சந்திக்கலையே, அதில் இருந்தால் உனக்கு சந்தோஷம். இங்கே நாங்கள் சந்திக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க, அதாவது முன்னாடி இருக்கிறவங்கள பாபா சொல்கிறாரு, நேருக்கு நேராக பார்க்க முடியுது, பின்னாடி போக போக வீடியோவில் தான் பார்க்க முடியும் இல்லையா? ஆனால் வீடியோவில் ரொம்ப தெளிவாக தெரியும், அது வேறு விஷயம் இல்லையா? சரி, ஓகே. அதனால் மற்றவர்கள் அந்த தியாகத்திற்கான அதிர்ஷ்டத்தை சேமிக்கிறாங்க. நல்லது. ஸோ பாபாவோடைய இந்த ஒரு ஆசை எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு தானே? அடுத்த வருஷம் பாபா எதை பார்ப்பார்? யாருக்கு திடமான எண்ணம் இருக்குது, நான் தூய்மையாகி காட்டுறோம் பாபா, மைண்டில் குப்பை இல்லாமல் இருந்து காட்டுறோம் பாபா அப்படின்னு திட எண்ணம் இருக்குதோ, அவங்க அடுத்த வருஷமும் கையை தூக்குவீங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் கையை தூக்கலாம், 2 கைகளை கூட தூக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமானது மனம்ன்ற கையை தூக்கணும். அதுதான் முக்கியம்.
இல்லையா? மனம் வச்சா தானே பண்ண முடியும். எதாக இருந்தாலும் கையை தூக்கினாலே பண்ணிட முடியுமா? ஸோ அதனால் திடமான எண்ணம்ங்கிற கை எப்போவுமே தூக்கியே இருக்கட்டும், இல்லையா? அது சோர்ந்துடக்கூடாது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் தூய்மையின் ஜொலிப்பு, அந்த தூய்மை, சம்பூர்ண தூய்மைன்ற ரத்தினத்தின் ஜொலிப்பை பார்க்க தான் விரும்புகிறார். உங்களுடைய கண்களில் அந்த தூய்மையின் ஜொலிப்பை பார்க்க விரும்புகிறார். உங்களுடைய 2 கண்களிலும் ஆன்மீக ஜொலிப்பு தெரியணுன்றார். அந்த 2 கண்ணுன்ற நட்சத்திரத்தில், அந்த கண்ணின் மணியில் அந்த ஆன்மீக ஜொலிப்பு தெரியணும், அதை பார்க்க விரும்புகிறேன்றார். ஸோ ஆக்சுவலாக பழைய படங்கள் இப்போ கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேஆர் விஜயா படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சாமி வேஷம் போடும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஜொலிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இப்போ இருக்குது. ஸோ அப்படி தான் பாபா பார்க்க விரும்புகிறேன்றார். ஆனால் இது தூய்மையின் ஜொலிப்பு. அதே மாதிரி உங்களுடைய இனிமையான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியங்களை கேட்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண் வார்த்தை பேசுகிறத கேட்க விரும்பலை. நிரந்தரமாக உங்களுடைய காரியத்தில் பணிவுத்தன்மையும் திருப்தியையும் பார்க்க விரும்புகிறேன். திருப்தியாகவும் இருக்கணும், பணிவாகவும் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வில் நிரந்தரமாக சுப விருப்பம் மட்டுமே இருக்கணும். உங்களுடைய மனதில் சகோதர உள்ளுணர்வு மட்டுமே எப்பவும் இருக்கணும். இவங்க இப்படி அவங்க இப்படின்ட்டு அந்த வெறுப்பு உணர்வு அல்லது ஸ்பெஷலாக விருப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஏஞ்சல்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்குமே, அது நிரந்தரமாக உங்கள் தலையை சுற்றி நான் பார்க்க விரும்புகிறேன். அது எதனால் இருக்குது அந்த ஒளிவட்டம்? தூய்மையினால், இல்லையா? ஸோ அதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். அதை தான் இங்கே என்ன மறந்து போயிடுச்சு, ஆறான்னுவாங்க. ஆறான்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ இதை பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை அனுபவம் செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கண்ணில் தெரியுதா? கிடையாது. அது அனுபவம் ஆகணும் பாபாவுக்கு. அப்படி அனுபவமாக வையுங்கன்ற. உங்களை பார்க்குற எல்லாருக்கும் இது அனுபவம் ஆகணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு அனுபவம் ஆகணும் மெயினாக. நமக்கே அது அனுபவமானால் தானே மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ பாபா உங்களை அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். ஸோ அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் தான் மிக உயர்ந்த ஆத்மாக்களாக, பூஜைக்கு தகுந்த ஆத்மாவாக மாறுவாங்க. அந்த மனிதர்கள் உங்களுடைய ஜடச்சித்திரத்தை தான் உருவாக்குறாங்க. ஆனால் உயிரோட்டமாகவே நீங்கள் அந்த மாதிரி ஆகிறத பார்க்கத்தான் பாபா விரும்புகிறார். வரதானம் முரளிய மாதிரியே பவர்ஃபுல்லானது. காலத்தை ஆசிரியராக்கிறதுக்கு பதிலாக பாபாவை ஆசிரியராக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சில குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுல நல்ல ஆர்வம் இருக்குது, ஆனால் வைராக்கிய உள்ளுணர்வு வைக்கிறதுல அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கறது கிடையாது. சேவைட்டு அதிலிருந்து விலகி பண்ணணும், அதில் கவனம் வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் சமஸ்காரம் முதல்ல வருது. இதெல்லாம் நடக்கும், நான் எல்லாத்துலேருந்து விலகி இருக்கிறேன், நான் செத்து போயிட்டேன். ஞானத்தை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன், ஞானத்தை தானம் பண்ணிக்கிட்டே. எப்படி கோயிலுக்கு போகும்போது பிச்சை போட்டுக்கிட்டே கோயிலுக்குள்ளே போகிறாங்களோ, பெரும்பாலும் கோயில் வாசல் ஃபேமஸான கோயில் வாசல்லாம் பிச்சைக்காரங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அவங்க பிச்சைக்காரங்க, அவங்களுடைய குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. நான் தேவதை, மூலஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். ஆனால் இதில் அலட்சியமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும், சமஸ்காரம் முதல் வரதான் செய்யும், கொஞ்சம் அப்படியே கோபம் வர்றது இதெல்லாம் வரதான் செய்யும், போக போக சரியாயிடும், உடனே ஆகிடுமா அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நேரத்தை உங்களுடைய ஆசிரியர் ஆக்குறீங்கன்றார். இது இல்லாமல் பாபாவுக்கே ஆறுதல் சொல்கிறாங்க.
பாபா கவலைப்படாத பாபா, போக போக எல்லாம் சரியாயிடும் பாபா, நேரம் வந்தால் நாங்கள் மாறிடுவோம் பாபா, நீங்கள் கவலைப்படாதீங்க பாபா, முன்னேறிடுவோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னோட குழந்தைங்க, படைப்பவருடைய குழந்தைங்க, மாஸ்டர் படைப்பவர். நேரம் உங்களோட படைப்பு தான், உங்களால் தான் சத்தியுகமே வருது. நீங்கள் மாறிட்டால் அது சத்தியுகம் இல்லையா? அப்போ உங்களுடைய படைப்பு அது. அப்படி இருக்கும்போது மாஸ்டர் படைப்பவருக்கு படைப்பு ஆசிரியர் ஆகலாமா? அது நல்லா இருக்குதா? எப்படி கேட்குறாரு பாருங்க. நேரம் வந்தால் எல்லாம் தான் அஞ்ஞானிகள் கூட தான் மாறுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டா எல்லாருக்கும் அகங்காரம் போயிடும், பணிவு வந்துடும். ஆனால் நம்ம இப்போவே எல்லாம் இருக்கும்போதே அந்த பணிவு இருக்கணும், தூய்மை இருக்கணும். ஸோ அதனால் நேரம் வந்தப்புறம் மாறணும்னு நினைக்கிறது, நேரத்தை ஆசிரியராக நேரத்தின் படைப்பவர் நினைக்கிறது நல்லா இருக்குதா? இது அழகாக இருக்குதான்னு பாபா கேட்குறார். ஸ்லோகன்: பாபா கடவுளே நம்மளை வளர்க்குறார், அப்பாவா, டீச்சரா, குருவா அப்படின்னா அதற்கான கைமாறு என்ன தெரியுமா? உங்களை மாற்றிக்கிறதுலையும் அனைவரையும் மாற்றிக்கிறதுலையும் உதவி செய்கிறது தான் பாபா உங்களை வளர்க்குறதுக்கான பிரதிபலனை நீங்கள் காட்டுறது. கடவுள் உங்களை வளர்க்குறாருன்றதை வெளிப்படுத்துகிறதே உங்களை மாற்றிக்கிறதன் மூலமாகவும் மற்றவர்களை மாற்றுறதுக்கு உதவி செய்கிறதுலேயும் தான் இருக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி.